Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்புல பயிற்சி 7.4ல லாஸ்ட் கணக்கு 8வது கணக்கு பார்க்கலாம். ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தோட விளிம்பு வரையில் பழசாறு நிரம்பியுள்ளது. ஓகேங்களா? ஒரு கிண்ணம் எந்த வடிவத்தில் இருக்குது? அரைக்கோள வடிவத்தில் இருக்குது. அதோட விளிம்பு வரைக்கும், அதோட வள்ளி வரைக்கும் பழச்சாறு கூல்ட்ரிங்க்ஸ் நிரம்பி இருக்கு. ஓகேங்களா? உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? அப்போது அந்த அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றோட விட்டங்கள் சமமாக இருக்காம். அப்போது அந்த ஆரம் சமமாக இருக்கும். கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பார்க்கலாங்களா? அரைக்கோளத்தோட ஆரமும் உருளையோட விட்டம், அதாவது அரைக்கோளம் உருளை ரெண்டோட விட்டம் சமமாக இருந்தால் அதோட ஆரமும் சமமாக இருக்கும். ஆரம் நமக்கு தெரியாது, ஆறுன்னு எடுத்துக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இந்த உருளையோட ஆரம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? அப்போது அதோட உயரம் உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அதோட ஆரம் எப்படின்னா, இந்த உயரத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? 50% அதிகம். 50%னா 50 வகுத்தல் 100ன்னு போடலாங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் ஓர் 50 50, 2 50 100ங்களா? அப்போது ஹெச் ப்ளஸ் ஹெச் பை 2ன்னு இருக்கும். இது குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? 2h ப்ளஸ் 2ங்களா? 2h ப்ளஸ் h டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ ஆரோட வேல்யூ 3h டிவைடட் பை 2. சரிங்களா? இதிலேருந்து நம்ம ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா? உயரத்தை ஹெச்ன்னு எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஹெச்சோட வேல்யூ வேணும்னா நம்ம எப்படி மாற்றலாம்? ஹெச் மட்டும் வேணும்னா இந்த வகுத்தலில் இருக்கிறது மேலே வந்துருங்களா? இந்த பெருக்கல்ல இருக்கிற 3 கீழே வந்துடும். இப்போ ஹெச்சோட வேல்யூ வேணும்னா 2r டிவைடட் பை 3. ஆரோட வேல்யூ வேணும்னா 3h டிவைடட் பை 2. ஓகேங்களா? இப்போது நம்ம கிண்ணத்திலிருந்து உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும் பழச்சாரோட சதவீதம் கேட்குறாங்களா? அப்போ கிண்ணம் என்ன வடிவத்தில் இருந்தது? அரைக்கோள வடிவமாக. அந்த அரைக்கோளத்துலேருந்து தான் உருளைக்கு மாற்றுறாங்க. அப்போது கீழே அரைக்கோளம், மேலே உருளை. அப்போது ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறாங்க, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறாங்கனாவே நம்மளுக்கு கன அளவு ஈக்குவலாக இருக்குமா? ஆனால் இங்கே சதவீதம் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, அரைக்கோளத்தை வகுத்தல்லையும் பகுதியிலையும் உருளையோட கன அளவை தொகுதியிலையும் போட்டு நம்ம 100ஆல் பெருக்கும்போது இது எவ்வளோ சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? உருளையோட கன அளவு நமக்கு தெரியும், பை r² ஹெச்சுங்களா? வகுத்தல் அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³ பெருக்கல் 100. பையும் கேன்சல் ஆகிடுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? r² இருக்குது. ஹச்சோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2r/3ங்களா? 2/3 இன்ட்டு ஆறுங்களா? டிவைடட் பை இங்கே 2/3 இருக்குது, இங்கே r³ இருக்குது, பெருக்கல் 100ங்களா? இப்போது இங்கே r², இங்கே ஒரு r3ங்களா? r3ம் கேன்சல் ஆகிடும். 2/3யும் 2/3யும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். 1 100ஆல் பெருக்கணுமா? 100%. ஓகேங்களா? அதாவது முழு பழச்சாறுமே உருளையில் மாற்றப்படும். அந்த அரைக்கோள வடிவ கிண்ணத்தில் இருக்கிற முழு பழச்சாறுமே 100% பழச்சாறுமே உருளை வடிவத்துக்கு மாற்றப்படும். சரிங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.